ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம். குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, உச்சா போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு டைப்பரை மாற்றி குழந்தைய பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சரி நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, குழந்தைய பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்த்துக்கோ ஐஷுன்றாங்க. டைப்பர் மாத்தணுவாங்க. ஆனா ஐஷு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கிட்ட போகவே ஒரு மாதிரி மூக்கெல்லாம் முடிப்பாங்க. அத பார்த்துட்டு, பார்த்தீங்களா எப்படி குழந்தைக்கு டைப்பர் மாத்துறான்னு சொல்லிட்டுன்னுவாங்க. அப்புறமா இரும்மா மாத்துறாங்கல்ல அப்படின்னுவாங்க. அப்புறமா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மறுபடியும் தமிழ் சொல்லிக்கிட்டே குடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால இட முடியாதுப்பா. நான்லாம் இத செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, உங்க முன்னாடியே எப்படி குழந்தைய குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் அவ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணம்ன்றாங்க. இத நம்பி என் குழந்தைய இவங்க கிட்ட விட்டுட்டு சொல்றீங்க. இத நம்பி எப்படிங்க என் குழந்தைய இங்க விட்டுட்டு சொல்றீங்க அப்படின்றாங்க. எனக்கு துளி கூட நம்பிக்கையே கிடையாது. என் குழந்தைய இவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டுன்றாங்க. எனக்கு என் குழந்தைய நம்பி விட்டு எல்லாம் போகவே முடியாதுன்னுவாங்க. அவ பார்த்துக்கலன்னு என்ன, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஏன்பா உன் பொண்டாட்டி கூட ஏன்பா இப்படி பண்ணுதுன்றாங்க. இங்க பாருங்க, எனக்கெல்லாம் இது செட் ஆகாது. நான் ஏன் பார்த்துக்கணும்? அடுத்தவங்க குழந்தைலாம் என்னால பார்த்துக்க முடியாதுன்றாங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை நான் பார்த்துப்பேன். அடுத்த குழந்தையவே உன்னால பார்த்துக்க முடியலன்னா உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை நீ எப்படி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். எதுக்கு நம்ம சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம சேர்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா, ஏமா அவன் தான் அவன் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்றானம்மா, அப்புறம் என்னம்மா விடுமா, இனி அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இனி நம்ம தமிழ் செல்வி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.